கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லுறான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் அவர் தன்னுடைய வார்த்தையை எழுதியிருக்கிறாராம், மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாராம். அந்த மகிமையுள்ள வார்த்தையை நீங்க மகிமையா நினைச்சு வந்தீங்கன்னா அந்த மகிமையுள்ள வார்த்தை உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். நீங்க வாசிங்க சங்கீதம் 138:2 வாசிங்களா. உங்களுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிரதானமான ஒரு காரியம் எதுனா அவருடைய, அதான் சங்கீதம் 119:96 வாசிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகல சம்பூர்ணத்திற்கும் நான் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சங்கீதம் 119:96 சொல்றான். நீங்க இந்த பைபிளை படிக்க படிக்க இந்த பைபிள் உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்க இந்த பூமியில மேன்மையா வாழணும், இந்த பூமியில நீங்க சிறந்து விளங்கணும்னா இந்த வேதாகமம் ஒன்று போதும். பிரியமானவர்களே, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அந்த ஆடு மேய்த்தவனை அரசன் ஆக்கினவர் நம்ம ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? யார் ஆடு மேய்ச்சா? தாவீது ஆடு மேய்த்துட்டு இருந்தான். அவனை எப்படி மாற்றினார் ஆண்டவர்? அரசனாக மாற்றினார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த பரிசுத்த வேதத்துக்கு நீங்க கனம் அல்லது மதிப்பு அல்லது கீழ்ப்படி அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உபாகமம் 10:12-13 வருஷங்களா. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற சொல்றாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், வேற எதை உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கேள்வியோடு முடிக்கிறார் மோசே. என்ன கேட்கிறார் ஆண்டவர் நம்மிடத்துல? ஒழுங்கு, கீழ்ப்படியணுமா. திரும்ப வாசிமா, அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி நமக்கு உங்களுக்கு எனக்கும் நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உனக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் வேற எதையுமே ஆண்டவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கீழ்ப்படி. முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியணும்னு செய்தியை கேட்கிறோம் இல்லையா? செய்தியை கேட்கும் போது நீங்க கீழ்ப்படிய முயற்சிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒருவேளை நம்முடைய காரியமெல்லாம் இருக்கும், கடன் வாங்காதுன்னு சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணும்போது. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருப்போம். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இனிமேலாவது நம்ம கடன் வாங்காம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிதான் உபாகமம் 28:2 வாசிக்கலாம். 1-2 கூட வாசிக்கலாம். உபாகமம் 28:1-2. செய்ய எப்படி இருக்கணுமா? அப்போ ஒரு காரியத்தை செய்யும் முன்னால நம்ம வந்து ஒரு கவனம், நம்முடைய கவனம் அங்க வரணும். நம்முடைய செயல்பாடு என்ன, எப்படி இருக்குது. பேசும்போது நான் கூட சொன்னாங்களா, கொஞ்சம் கோபமா பேசியிருக்கிறேன், கோபப்பட்டுறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விடுதல்ங்கிறது எல்லாருடைய மாம்சம் இருக்கிறதுனால அது நடக்கும். கோபம் எடுத்து சில நேரங்கள்ல வந்து, ஆனா அதை நிலைத்திருக்க கூடாது. ஆனா நமக்கு கோபம் ஊற்றுறாங்க, ஆனா நம்மளால கோபப்படாம என்ன செய்ய முடியல.
ஆனா அவர் சொல்றாரு கவனமா, அவருடைய வார்த்தைக்கு கவனமா இருக்கணுமா. அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள்ல நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஆனா நம்மள தவறி வந்துருது. ஆனா நம்ம மன்னிப்பு கேட்டு இனி செய்யாதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம சொல்லும் போது நம்ம நீதிமானம் மாறிடும். தொடர்ந்து வாசிமா. செய்ய கவனமா இருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுப்பேன். இந்த நடிப்பு இருக்கு இல்லையா, நடிப்பு ஆண்டவருக்கு தெரியும். நடிப்புனா தெரியுமில்ல, சினிமாலாம் நடிக்கிறாங்கன்றாங்க. அது சினிமா உலகம் வேற. ஆனா ரியல் லைஃப்ல நிறைய பேர் நடிப்பாங்க. ரியல் லைஃப்ல ஆமா, பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ள இந்த அம்மாவுக்கு வேற வேலையே, இந்த அப்பாவுக்கு வேற. நீங்களா அப்படி சொல்ல முடியுங்களா? பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க. இது அப்படி இல்லை, மனப்பூர்வமாய் கீழ்ப்படுதல்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இருக்கு? தமிழ் கரெக்டா பேசுறா? மனப்பூர்வமாய். ஆனா அந்த மனப்பூர்வமாய் கீழ்ப்படுதல் இருக்குதா அப்படின்னா முதல்ல பெற்றோர்கிட்ட இருந்தா தான் அது ஸ்கூலுக்கு ஆசிரியர்கிட்ட வரும், அப்புறம் வீட்டில் இருக்க மற்ற பெரியவங்ககிட்ட வரும். அப்படியே கடந்து அப்படியே நம்மகிட்ட அந்த கீழ்ப்படுதல் அப்படியே நிலைத்திருக்க முடியும். அது முதல்ல வீட்டில் வரணும், பெற்றோர்கிட்ட வரணும். அவர் சொல்றாரு செய்ய செவி கொடுக்க நீ எப்படி இருக்கணுமா? ஆமா, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சொல்றாரு உண்மையாய் செவி கொடுத்துட்டா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் எல்லா ஜனங்களிலும் எல்லாரையும் ஒரு மேன்மையாக வச்சுருவா. செவி கொடுக்க அத்தனை பெரிய அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. புரியுதா நான் பேசுறது? எத்தனை பேர் செவி கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் மேன்மை இருக்கு. ரெண்டாவது வாசிங்க, நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். அவர் சொல்லிட்டாரு உண்மையாய் செவி கொடுக்க நீங்க நினைக்கும் போது, அதான் அதனுடைய அர்த்தம். அவர் சொல்றாரு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க இந்த சர்ச்சில் ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறீங்கல்ல, கேட்கும் போது இன்னைக்கு என்ன சத்தியம் சொல்லப்படுதோ அதற்கு நான் என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன், நான் முயற்சி செய்வேன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுதான் சொல்றாங்க. செவி கொடுக்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நீங்க தான் சுதந்திரவாளி. உங்க மேல வந்து விழுந்து பழிக்கும்ங்கிறாரு. அது மேல விழுந்து பழிக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒரு வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த வாழை மரத்தை வீட்டுல கொண்டு போய் வைங்க, கண்ணா இருக்கும். அதை வச்சிங்க, தண்ணி ஊத்துனீங்கன்னா அது அப்படியே வளரும். அந்த வளர்ச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது. உரம் போட்டாலும் போடலனாலும் வளரும். உரம் போட்டால் திரட்சியா வளரும். அது ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு அது உள்ள இருந்து ஒரு கொலை என்ன செய்யும்? சொல்லுங்களேன். கொலை வரும். உங்க ஊர்ல வரும்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அது என்ன சொல்லுவாங்க? வாழை கொலை தள்ளும். என்ன செய்யும்? தள்ளும். தள்ளுனா அது தனக்குள்ள வச்சிருக்காது, உள்ள இருக்கிறது அப்படியே உடைச்சிட்டு அப்படியே ஆமா அப்படியே வெளியே வரும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க செவி கொடுக்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல விழுந்து பழிக்குமா? ஆண்டவர் அத்தனை பெரிய ஆண்டவர் பிரியமானவர். இப்போ வாசிங்களா, நீதிமொழிகள் 4, 7, 8 வாசிங்க. அவர் சொல்றாரு ஞானமே முக்கியம். சொல்றாரு ஞானத்தை சம்பாதி. என்னத்தை நீங்க சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த ஞானத்தை விட்டு விடாதே, நீ அதை மேன்மைப்படுத்து. ஆமா பிரியமானவர்களே, நீ அதை மேன்மைப்படுத்தினா, நீங்க அதை மேன்மைப்படுத்தினீங்கன்னா அது உங்களை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நீங்க சம்பாதித்துக் கொள்ளணும், புத்தியை சம்பாதித்துக் கொள்ளணும், தேவனை பற்றிய அறிகிற அறிவை நீங்க சம்பாதித்துக் கொள்ளணும் என்று வேதம் வலியுறுத்து. எண்ணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையா, அதெல்லாம் எண்ணத்தையும் போட்டு யாரும் அப்படி போட்டுனா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அந்த எண்ணத்தை சம்பாதிச்சு. எதை சம்பாதிச்சா நகை, பொண்ணு,
சாலமான மாதிரி ஆயிரக்கணக்கான மனைவிகளை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. கடைசியில் அவனை வலிமை போக பண்ணிட்டாங்கன்னு வேதம் சொல்லி. எதை சம்பாதிச்சுக்கணும்? இத்தனைக்கும் அவர் பெரிய ஞானத்தை கேட்டு ஆண்டத்தை வாங்கினார். அவர் தான் எழுதினார். அவர் தான் இந்த நீதிமொழிகளை ஆக்கியவன் எழுதினவர். இப்ப நீங்க 1 வாசிக்க புரிஞ்சிடும் எந்த ஞானத்தை கேட்கணும், எந்த ஞானம் நமக்கு வேணுங்கிறது. அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை, அவர்தான் ஞானத்துக்கு அதிபதி. தேவனை கேட்கணும். நீங்க அந்த ஆண்டவர் உங்களோட கூட இருந்தாரானால் என்னுடைய வாழ்வு செழிக்கும். அந்த ஞானத்தை சொல்ற நீ அதை மேன்மைப்படுத்து. ஆண்டவரை மேன்மைப்படுத்து. எப்படி மேன்மைப்படுத்துவீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கறாரு. ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். இப்போ ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா என்னெல்லாம் செய்யப்பாங்க? நீங்களே யோசிச்சு. ஒரு முதலமைச்சர் ஒரு மீட்டிங் வராது, திருமணத்துக்கு வராது அப்படின்னா, உங்க ஊருக்கு வராதுன்னா என்ன செய்யப்பாங்கன்னா, நாங்கள் லெஃப்ட் திரும்பினோம் அந்த ஊருக்கு முன்னால் இருந்தே பேனர் கட்டியிருப்பாங்க, சைடில் கொடி கட்டியிருப்பாங்க, ராத்திரினா சீரியல் பருப்பை போட்டிருப்பாங்க, ப்ளஸ் பேனர் கட்டியிருப்பாங்க. அங்கே இருந்து இங்கே வரைக்கும் இன்னும் பணம் இருக்கிறவங்க மாலை போல அது இது இளநீர் தான் கொண்டு கட்டாங்க. அது எதுக்கு கட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் செப்பு பொம்பளை விரிச்சு எதையோ பண்ணி என்ன செய்யறாங்க? கனப்படுத்துறாங்க. அப்படிதானே? வெயிட்டை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுமா? ஆண்டவருக்கு நீங்க என்ன கெத்தை காட்டுவீங்க? வெயிட்டை காட்டுவீங்க. எப்படி கனப்படுத்துவீங்க? அவர் சொல்றது, நான் பிதாவானால் என் கணம் கேள்வியோட கேட்கிறாரு. ஒரு ஆண்டவர் மனிதர்களிடத்துல வந்து, எப்ப நான் பிதாவானால் என் கணம் எப்படி இருக்கு? வருத்தப்படுத்தப்படாத ஆண்டவர். வழிகளின் திறல் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லுகிறார். உன் காணிக்கை மேல எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். உன் பாடலை என்ன விளக்கு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன்? அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 69 30 29 29 30 69 இல்லையா? கொம்பும் விரிக்குளமும் உள்ள காலை எதை பார்க்கிறோம்? கொம்பும் விரிக்குளமும் உள்ள நம்பர் சொல்லுமா? 69 31 31 சொன்னானே. ஆமா, வாசிங்க. கொம்பும் விரிக்குளமும் உள்ள காலை எருதை பார்க்கிறோம். இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். எதுவே கர்த்தருக்கு பிரியம்? முந்தின வசனம் வாசிங்கன்னா பிந்தின வசனம் வாசிங்க. அதை எழுதி போங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு பலி செலுத்துதல் பிரியம். அவன் சொல்றானா, அதை விட எனக்கு என்ன பிடிக்குங்காது? வாசிக்க கேட்டோம்ல, புரியலையோ? கொம்பும் விரிக்குளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிறோம். எது கர்த்தருக்கு பிரியம்? இதுவே கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டாரு. பைபிள்ல கர்த்தருக்கு இது பிரியம் சொன்னதுக்கு அப்புறம் இதை செய்யறதுக்கு மக்களுக்கு என்ன இல்ல? நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல, கொம்பும் விரிக்குளம், அது வழக்கமா சொல்றாரு, ரொம்ப பிடித்தமானது அது அவருக்கு. அந்த அதனுடைய பலிகளை பார்க்கிறோம். இதுவே எது? அதை வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். அவரை ஸ்தோத்திரத்தினால் எங்கெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தலாமா? மகிமைப்படுத்துவதற்கு இங்க வாங்கன்னு சொன்னா கூட சரியான இடத்துக்கு எல்லா வரமும் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் வீட்டுல பாட்டு படிச்சு ஜோம் பண்ணா என்ன வந்துருது? இல்ல வீட்டெல்லாம் பாட்டு படிச்சு ஜோம் பண்றீங்களா? வீட்டுல பிரேயர் பண்றீங்களா? தனி ஜெபம் பண்றீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? பிரியமான தேவ ஜனமே, இதெல்லாம் செய்யணும். எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா வெவ்வேறு நிலைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிச்சயமா நம்ம செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில நீங்க எங்கேயுமே சம்பாதிக்க முடியும். சொல்ல இந்த சமாதானத்தை வைத்துக் கொண்டனர்.
அந்த சமாதானத்தை பெறுவதற்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்படியானால் தான் நம்ம தேவத்தில் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் வலியுறுத்துகிறார், எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. கொம்பும் விரிகுளம் உள்ள காலை எருதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இதுவே என் ஆண்டவருக்கு புரியும். நாம் பாட்டினால் அவரை துதிப்பேன், சங்கீதத்தினால் அவரை நாம் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேங்கிறான். எவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு. ஆசீர்வதித்தார். 6 பேச்சுட்டு இருந்தான். கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நான் வந்து ராஜாவா வரணும். நான் இதை அநேக தரம் சொல்லுவேன். உங்களை அவர் சொல்றாரு, இதை கனப்படுத்து, இதை மேன்மைப்படுத்து, நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன், இதை தழுவி கொண்டால் இது உன்னை கனப்பண்ணும் என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்குற கனம் இருக்கு இல்லையா, அது உங்க அறிவுக்கு எட்டாது, உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குள்ள எங்க இருந்து வரும் நீங்க கேட்கலாம். இந்த கணம் இது எங்க இருந்து வரும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வரும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்து சேர்ந்து வராது, எங்க இருந்து வரும், வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். வாசிடுங்க, நம்ம செய்திக்கு நான் கிளம்ப போகிறோம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? செய்திக்கு ஆதாரமா சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான விளக்கம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களோடு பேசும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதம் அழகாய் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் யார் யாரிடம் சொல்லியது சொல்லுங்க. இயேசு யார்கிட்ட சொன்னாரு? மார்த்தாட்ட சொன்னாரா, மரியாதை சொன்னாரா? சரி, மார்த்தாள் அவரை நோக்கி 39 வாசிங்க, புரியும். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால், இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் காண்பாய் என்று நான் உனக்கு. 2 பேர் இருக்கிறாங்க சகோதரிகள். எத்தனை பேர் இருந்தாங்க? நீங்க அதே அதிகாரம் 1 வசீங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டான். குடும்ப சரித்திரத்தை தெரிவித்தாரு. பெத்தானியா ஊரு, மரியாள், மார்த்தாள், லாசரு 3 பேரையும் சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த கிராமத்துக்கு ஒரு பேர் இருக்கிறாரு. அங்க போய் அவங்க என்ன செய்யறாரா, அவங்க வீட்டுல அவங்களோடு கூட தேவன் சிநேகமா அல்லது உறவாடி அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர்களோடு இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தானே இருக்கும், மகிழ்ச்சி தானே இருக்கும். நம்மளோட பாடுறோம், இயேசு கூட வருவா, பாடுவேன், இயேசு கூட வருவா, நோய்கள் Hallelujah.
கூட வருவாருன்னு. அந்த வீட்டுக்கு அவர் போயிருக்காரு, அவங்களோட இருந்திருக்கிறாரு, உறவாடி இருக்கிறாரு, சிநேகமா இருந்திருக்கிறாரு. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அநேகம் ஜாதி ஜனங்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருடைய வீட்டுக்கும் அவர் போனா வேதம் என்ன செய்யல, சொல்லல. ஆனா குறிப்பிட்ட ஒரு சில நபரோட வீட்டுக்கு போனதை அந்த வேதம் என்ன செய்ய நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுல இந்த குடும்பமும் ஒன்று. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். இயேசு நல்ல கவனிங்க, மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அழகா சொல்லுது. ஆண்டவர் எப்படி இருந்தாரா? யாருக்கெல்லாம் அன்பா இருந்தாரா? ஒரு வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட இல்ல 2 பேர்கிட்ட மட்டும் அப்படின்னு நினைச்சல. உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் அதை சொல்றேன். அப்போ நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர் தானே. தேவன் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அந்த வசனம் தான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இதுதான் அன்பின் சீசன் எடுத்து எழுதுறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறாரு. ஒரு வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த வீட்டுல மரியாள் எப்படிப்பட்டவா, மார்த்தாள் எப்படிப்பட்டவா, லாசர் எப்படிப்பட்டவங்கிறத அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பேதுரு என்ன மறுதளிப்பான்னு அவர் முன்னாலே என்ன செஞ்சிட்டாரு, அறிவித்தவர், சொன்னவர். அவருக்கு தெரியும் இவங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை என்ன நடக்கும். மார்த்தாள் எப்படிப்பட்டவர், மரியாள் எப்படிப்பட்டவர். அதான் மார்த்தாள் வந்து தேவனுக்கு அன்பு இல்லாதவள் இல்ல, அன்புள்ளவர் தான். ஆனாலும் நீங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 5 வசனத்தை வாசிங்க. ஆபேலின் ரத்தம் 38 வாசிங்களா? 10:38 மன்னிப்பு. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருத்தி யாரவா? மரியாள். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டா. அப்போ நல்லா தெரியுது அங்க சேர்ல என்ன செய்யற, புரியுதா? ஆண்டவர் எல்லாவற்றையும் தாழ்மை, ஹம்பிள்னஸ், அது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானது. நீங்க வாசிங்க 22:4 நீதிமொழிகள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் சொல்லுதா, வேதம் சொல்லுதா, பொய்யுரையாது பிரியமானது. மகிமை வந்துச்சா? ஒரு மகிமையான காரியத்தை மரியாளுடைய குடும்பத்துல தேவன் செய்தார். அதை சொல்லுது தாழ்மைக்கும். ஒண்ணுமே இல்லை. நீங்க உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு கனம் கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரை கனப்படுத்தினீங்கன்னா, நீங்க அவரை உயர்த்துனீங்கன்னா, அவர் சொல்றாரு நீங்க அவரை உயர்த்தும் போது உங்களை தாழ்த்துறீங்கன்னு. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் சொன்னா சங்கீதக்காரன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நல்லவர்னு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. தேவனே நீர் பெரியவர், நம்ம பாடுறோம் இல்லையா? தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் மாறாதவர். இப்படிலாம் நீங்க சொல்றீங்களா? வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரை சொல்றமா இல்லையா? வாக்கு மாறாதவர் நீங்க சொன்னீங்கன்னா அவரை உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் பிரியமானது. அவரை உயர்த்தும் போது நீங்க உங்களை என்ன செய்றீங்க? அது தாழ்மை என்று வேதம் சொல்லுங்க. அதான் தாழ்மைக்கும் இந்த தாழ்மையோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் இருக்கு இல்லையா? ஐஸ்வர்யம், மகிமை, கனம். இது இந்த கோயில யாராவது கொடுத்துட முடியுமா? தேவன் சொல்லுவார். மோசேட்ட சொன்னாரு, நீ கூட்டி போய் யோசுவாவுக்கு உன் கணத்துல கொஞ்சம் கொடுங்காது. நீங்க அதெல்லாம் பின்னாட்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமெல்லாம் வேதம் ஆண்டவர் கனப்படுத்துவார். இப்போ இவன் எங்க போந்தான? அவருடைய லூக்கா அவங்க 10ஆம் அதிகாரம் இயேசுவினுடைய பாதத்து அருகே உட்கார்ந்தால் அவருடைய வசனத்தை கேட்டு
கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் அவருக்கு ஆண்டவருக்கு தான் இயேசுவுக்கு தான் ஆனாலும் பற்பல வேலைகளை செய்கிறதுல மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் பண்ற, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி நீ அவளுக்கு சொல்லும் என்று சொன்னால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். சொல்றேன், தேவையானது ஒன்றுதான், ஒன்றுதான் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருக்கு தெரியும். வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது, நீங்க இப்போ யோவான் 11க்கு வரணும், வீட்டுக்குள்ள வரும்போது ஒருத்தி முதல் நாளே வரும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மார்த்தாள் எப்படிப்பட்டவள், மரியாள் எப்படிப்பட்டவள். புரியுதா நான் பேசுறது? 2 பேர் 3 பேரை பத்தி அவருக்கு ஃபுல்லா தெரிஞ்சும் யார் மேலாம் அன்பு வச்சிருந்தாரா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த வேத பகுதி எடுத்தோம். இவ இப்படிப்பட்டவ, இவட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், அன்பு வைக்க மாட்டேன்னு சொல்லி தேவன் என்ன செய்யல, புறமே தள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய தன்மத்தில் வருகிற ஒருவரையும் அவர் என்ன செய்யறதில்லை, புறமே தள்ளுவதில்லை. தெரிந்திருந்தோம் இவ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலந்துகிறதை அவர் அறிந்திருந்தோம். ஆனா 3 பேர்களையும் என்ன செஞ்சிருந்தாரா, அன்பா இருந்தாரா. அவர் அன்பா இருந்தா அவருக்கு வீட்டுல என்ன வந்துடக்கூடாது பிரச்சனை. நம்ம அறிவு அப்படிதான் சொல்லுது. ஏசு பெரிய முதலமைச்சர் நமக்கு நண்பனா இருந்தா பணத்துக்கு நம்ம வீட்டுல நெருக்கடி வருமா? சரவணா ஸ்டோர் ஓனர் இவங்க ஒரு பேச்சு கருத்துடும், அவரோட பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்படுமா? எத்தனை கடை இருக்கு, காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு இந்த கடையில் போய் எடுத்து என்ன செஞ்சிடும் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் நம்மெல்லாம் கையில் எட்டு போனோம், அங்கே போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு இடம் வேணும், ரூம் ஒன்று கடையே இருக்குது. ஊரில் உள்ளவங்களாம் போய் என்ன செய்யலாம், போட்டு பார்த்துட்டு வரான். அவங்களுக்கு கீழே தான் எக்கச்சக்கமான ரூம்ஸ் தனியாகவே இருக்கும். அவங்களுக்குலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய பொண்ணுவே என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள்லாம் நான்லாம் யார் தெரியுமா, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க. கைகளை தட்டுங்கள உண்மை ஆமலிக்கு நடத்த முடியுமா? நம்ம எல்லாரும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க. நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், நம்ம எப்படி கலங்குறோம், ஏன் கவலைப்படுறோம், ஏன் கலங்குறோம்? நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏற்கனவே தேவன் நமக்கு நல்ல கிருபை பாராட்டி இருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார். அந்த இப்போ 3:15 வாசிங்க கொலோசியர். தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆள கடவுளே, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுள், அதுதான் நம்மள ஆளணும் பிரியமானவர்களே. ஆனா நமக்குள்ள மாம்சம் ஆளுகிறபடியினால, மாம்சம் நம்மை ஆளுகிறபடியினால நமக்கு கோபம் வந்துருது. நமக்கு என்ன வந்தது, ஒருவேளை பாவமான காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வெக்கப்பட்டு தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது, மாறா ஒன்று செய்யணும். ஆண்டவரே, இந்த தேவ சமாதானம் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க தேவனிடத்தில் அறிக்கை எழுதணும். பிரியமானது, நீங்க அறிக்கை எழுதும் போதுதான் நீங்க ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும், வெற்றியை சுதந்திரிக்க முடியும், அதை பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். 10:23 எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஆகையினால நீங்க என்ன செய்யணுமா, நம்பிக்கை அறிக்கையிடுறதுல எப்படி இருக்கணுமா, உறுதியா இருக்கணுமா, சொல்லணும். பிரச்சனை வரும், எனக்கு பயம் இல்லை,
ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பிரச்சனை எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நீங்க சொல்லணும். ஆமென். சொல்ல முடியுமா? இயேசுவானவர் அந்த குடும்பத்தோட ஐக்கியமா இருந்தாரு, சிநேகமா இருந்தாரு, நேசித்தார், அன்பா இருந்தார். நீங்க அவங்க வாசிங்க 6ஆம் வசனம், யோவான் 11:6 வாசிங்க. லாசரு மரணத்துக்கு யோவான் 11:5 வாசிங்க, 6 வாசிங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இயேசுவானவர் சிநேகிக்கிற ஒரு குடும்பம். அது நம்ம சொன்னோம்ல, எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்க எங்க ஊர்ல. அவங்க பேரு சங்கரப்போனன்னு ஒருத்தர். அவர் அந்த பேரோட சேர்ந்து வரும், அதனால அதை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுனாங்க. நாங்க அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, நாங்க வேற. ஆனா அவங்க எங்க அப்பாவோட ஃபேமிலி அந்த மாதிரி புரியறதுக்காக சொல்றேன். ஃபேமிலி 40 வருஷம் அப்படி ஃப்ரெண்டு. நான் பிறந்து 10 வயசுல எனக்கு 49 வயசு. ஒரு 10 வயசுல எனக்கு 10 வயசுக்கு முன்னாடி இருக்கும், 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். என்ன ஃப்ரெண்டு? இயேசுவுக்கு இந்த மார்த்தாள் மாதிரியா ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. இவர் கேள்விப்பட்டாரா, இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா உடனே நினைச்சிருப்பாங்க, உடனே மாம்சத்துல நான் என்ன சொல்ல, நம்ம அறிவின்படி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? நான் பேசுறது உங்களுக்கு வழங்குதோ? சொந்தம் கிடையாது, ஆனா சொந்தத்துக்கும் மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தார் ஆண்டவர். இப்போ யாருக்கு உடம்பு சரியில்லை? தூக்கம் வருதோ? ஒண்ணு வரல. இந்த பிரதர் நீங்க வாடகைக்கு நின்றுக்கிட்டீங்களா, தூக்கம் வச்சுட்டு இருக்கீங்க நினைச்சிடாதீங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கேள்விப்பட்டா என்ன செய்யணும்? உடனே போகணுமா இல்லையா? அவருக்கு பின்ன 2 நாள் அங்க தங்கினாராம். வாசிங்க. கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். அப்போ அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்குதானா? ஆனா 2 நாள் நினைச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா. நம்மளும் சரி ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்போம், சில காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புவோம். நம்ம அப்படி விரும்பும் போது ஆண்டவர் நமக்கு சிநேகிதரா தான் இருக்கிறாரு, அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா இன்னும் 2 நாள் நமக்கு கஷ்டம் கூடுது. அவனுக்கு வியாதினா வலிக்குமா இல்லையா? பல்லு வலி இருந்தா என்ன செய்யும்? அது பேரு பல்லு வலின்னு தான் வைக்கிறான், வயிறு வலின்னு தான் சொல்றான். தலை நோவு வலி அதுக்கு பேரு வலின்னு சொல்றான். அப்ப வியாதினா என்னது? வலிக்கும் தெரியும் அவனுக்கு. இன்னும் 2 நாள். இப்ப எங்களுக்கு கேஸ்ல பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் போது கேஸ் பிரச்சனை முடியும் பார்த்தா மறுபடியும் ட்ரம்ப் ஏதோ அறிக்கையிட்டு இருக்காரு, தொடச்சி எடுத்துருவான், கம்ப்ளீட்டா முடிச்சு எடுத்துருவாங்கிறாரு. சரி தீரும் பார்த்தா அது என்ன செய்யுது? இவன மாதிரி லாஸ்டர் வீட்டை நடந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இன்னும் 2 நாள் என்ன செய்யுது? அவர் சொல்றாரு தேவனுடைய நாமம். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிமா. அவர் தம்முடைய சீஷரை 2 நாள் கழிச்சு சொல்றாரு, சீஷரை நோக்கி நம்ம போவோம், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்ப 11 வாசிமா. 11 வாசி. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய, இப்போ நம்முடைய சிநேகிதனாகின்றாரு. இயேசுவுக்கு சிநேகிதனா இருந்ததனால சீஷர்களுக்கு அவன் சிநேகிதன் ஆயிட்டான், ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நித்திரை அடைந்திருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் என்றார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். சரி தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான், செத்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் ஏன் அங்க இவ்வளவு நாள் இல்லைங்கிறதுக்கான காரணத்தை சொல்றாரு பாருங்களா. ஒரே நேரத்துல பல காரியங்கள் நம்ம ஆண்டவர் நடத்துகிறார். நான் அங்க இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுறேன். நான் அங்க இருந்திருந்தா அவனை தொடுவேன், அவனுக்கு சுகமா இருக்கும், ஒரு பெரிய மகிமையான காரியம் நடந்திருக்காது, உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிருக்காது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த சம்பவம் ஒரு காரணமாய் அமையும் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். யார் வீட்டுல பிரச்சனை? ஆசிரியர் வீட்டுல உள்ள பிரச்சனை. விசுவாசம் யாருக்கு உண்டாக போகுது? புரிஞ்சுட்டா உங்களுக்கு?
ஒரே நேரத்துல இப்ப அவனையும் உயிரோட எழுப்ப போறாரு, அவன் பிரச்சனையும் தீர்க்க போறாரு. இங்க ஒருத்தருக்கு என்ன வந்துட்டு விசுவாசம், ஒருத்தருக்கு வரப்போது, சீசருக்கு மட்டுமா வரப்போது, அங்க இருக்கிற அதை பார்க்கிற அதை கேள்விப்படுகிற சகல ஜனங்களுக்கு வரப்போது. பிரியமானவர்களே, உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தேவன் தீர்ப்பதின் மூலமா உங்களை சாட்சியா நிறுத்த போறேன் என்று சொல்லுகிறார். பின்ன 2 நாள் கழிச்சு இன்னும் 2 நாள் பிரச்சனை ஆனாலும் எனக்கு என்ன இல்ல, 4 நாள் ஆனா என்ன, 6 நாள் ஆனா என்ன, செத்து போனவன் செத்து போயிட்டான். பிரியமானவர்களே, நான் இப்ப கவலைப்பட வேண்டியது இல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறாரா என் கூட, அதை குறித்து நான் சிந்திக்க வேண்டியது. எனக்கு பிரச்சனை வருது, கேஸ் இல்லதான், ஆனா நான் சொல்லுவேன் என்ன, வாசிங்க சங்கீதம் 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இந்த உலகம், இந்த நெருக்கம், இந்த வறுமை, இந்த பிரச்சனை என்னை என்ன செய்யும்? சங்கீதக்காரன் முழங்கலாம். பிரியமானவர்களே, அவன் பிரச்சனையின் வழியே கடந்து வந்தான். அவன் சும்மா அவனை கற்பனை செய்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இதை எழுதல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் ராஜாவுக்கு மருமகனா இருந்தான். சவுல்ங்கிற ராஜாவுக்கு தாவீது யாருன்னா மருமகன். ஈசாய் அந்த தேசத்துல குடியிருக்கிற பெரிய பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர் இருக்கக்கூடிய சனகரின் சங்கத்தில் உள்ள அவங்க ஒரு உறுப்பினர் சொல்றாங்க வேத பண்டிதர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல உயர்ந்த மரியாதைக்குரிய ஒரு மனிதன், ஐஸ்வர்ய சம்பந்தனா இருப்பான். அவனுடைய பையன் தான். ஆனா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். நல்லா கவனம் பண்ணுங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், வனாந்தரத்துல படுத்திருந்தான். சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் அவன் சொல்றான், தேவனையே நம்பி இருக்கிற நான் பயப்படேன். இந்த மனுஷன், அத மனுஷன் போட்டிருக்க, அவன் ஒரு மனுஷனுக்காக அல்லது சவுலுக்காக தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், பயந்து ஓடிக்கிட்டு இருந்தான். பயந்து ஓடலான்னு சொல்றதை விட விலகி ஓடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லலாம். அந்த பயந்துங்கிறத விட பரவாயில்ல. ஆனா அவன் சொல்றான், நான் பயப்படேன். இந்த வறுமை, இந்த மனுஷன், இந்த ஏழ்மை, இந்த தரித்திரம், இந்த போராட்டம், இந்த பிரச்சனை ஒரு முடிவு வரும், இதுக்கு நான் இது என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். நம்ம ஆண்டவர் மகா பெரியவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன்னதமானவர். பிரியமானவர்களே, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப நம்பிக்கை அறிக்கை எழுதுறதுல என்ன இருக்கணுமா? 10:23 எபிரேயர் எடுத்தீங்க, வாசிங்க. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா? அதுல அசைவில்லாமல் சோர்ந்தே போகக்கூடாது என்று சொல்கிறார் ஆண்டவர். வரும் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம அறிவை வச்சு நீங்க யோசித்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. லாசரு செத்துட்டான். லாசரு அவன் சொல்லுவா, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டானேன்னு சொல்லும் போது இவருக்கு அழுக வந்துடும். பிரியமானவர்களே, அவருக்கு அழுக வந்துடும். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, உண்மையிலேயே எல்லாருடைய கண்களும் என்ன சொல்லும், எல்லாருடைய அறிவும் என்ன சொல்லும், இனி வாய்ப்பு இல்லை. அப்படிதானே? லாசர் என்ன செஞ்சிட்டான், இவர் குருடனுடைய கண்ணை திறந்தாரே அப்படி சொல்லுவாங்க. இவரு குருடனுடைய கண்ணை. வாசிங்க யோவான் 11ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. 36 37 வாசிங்க, மன்னிக்கணும். அப்பொழுது யூதர்கள் இதோ ஸ்நேகம் வந்துட்டு, அது அன்பா இருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க ரொம்ப ஸ்நேகம்னா அது அன்பினுடைய அதிகபட்ச வெளிப்பாடு வச்சுக்கோங்க. அந்த ஸ்நேகம் அவர் சொல்றாரு, இவர் எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவரை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? எல்லாரும் கேட்கிறாங்க. இவர் ஆவியில பெருமூச்சு விட்டாருங்க, கண்ணீர் விட்டார். அவ்வளவு ஸ்நேகம் வச்சிருந்தார் ஆண்டவர். இப்போ மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே வராங்க. நீங்க அதே அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், சகோதரன் வீட்டு தெழுவான்னு பாரு. யார்கிட்ட சொல்லுவாரு? 11:21 வாசிங்க. யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்
என் சகோதரன் மறிக்க மாட்டான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவ அங்க தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். அவ ஆண்டுடைய பாதத்துல வேதத்தை படிச்சதுனால இந்த சம்பாஷணை இருக்கும்போது மரியா கிடையாது, கூட மார்த்தாள் மட்டும்தான் இருக்கிறான். இவர் சொல்றாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு. இவ சொல்றா எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கிறோம், உயிர் தெழுதல்ல என்ன செய்வா, எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்குது. தொடர்ந்து வாசிங்க. அப்படி இப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவனுக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். சொல்றா. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் செத்து போனவனை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு அவரு. ஆனா அவ சொல்றா, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் அறியாமல் இருப்பான்னு இதை நீ விசுவாசிக்கிறாய் ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா அடிக்கடி வந்து போய் அவருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு இல்லையா, ஆகையினால கேட்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் இவைகளை சொன்ன பின்பு இவ போய் அவர்கிட்ட சொல்ற. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இப்ப ஆண்டவர் வந்து கல்லை எடுத்து இவர் சொல்லிட்டாரு, என்ன நான் விசுவாசிக்கிறவன் செத்தாலும் பிழைப்பான்னு இவர் சொல்லிட்டாரு. மரியாதை இதை சொல்லல, மரியாதை இதை கேட்கல. வாசிங்க. மரியாதை போய் இவர் சொல்லுவா. அதை கேட்ட உடனே 28 இவர்களை சொன்ன பின்பு அவள் போய் ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து போதகத்துல இயேசு இடத்துல வாரா. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த அப்ப உங்க நேரம் பேசினால மரியாதை என்ன செய்யல, கேட்கல. மரியாதைக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. தொடர்ந்து வாசிங்க. கூட இருந்தவங்க அவ பின்னால வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப சம்பவம் நடக்கு. நீங்க 38 வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் நமக்குள்ளே ஆவியில் அவர் கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகை. இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க துஷ்டி கேட்க வந்திருக்காரு. சாவுன்னா போய் மரணத்தை போய் கேட்பாங்க இல்லையா, விசாரிப்பாங்க இல்லையா, துஷ்டி கேட்க வந்திருக்காருன்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கல்லறைக்கே இவர் போயிட்டாரு. இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து சொல்றாரு இயேசு கல்லை இப்ப இங்க மரியாதை இருக்கிறா, மார்த்தாள் இருக்கிறா, லாசரும் இருக்கிறா, பிணமா உள்ள குகைக்குள்ள. அவங்க வீட்டா இருக்காங்க. யூதர்களோட நிறைய ஜனங்கள் பின்னால வந்திருக்காங்க. யார் பின்னால? மரியாதை திடீர்னு வீட்டுல இருந்து எந்திரிச்சு போனால, அதனால அவ பின்னால எக்கச்சக்கமான ஜனங்கள், கூட இருந்த ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க 4 பேர் போன போதும்ல, ஒரு தெருவில் 5 பேர் போங்க, அந்த தெருவில் இருந்து இன்னொருத்தன் வருவான், அப்படியே வருவான். அப்படி கூட என்ன செஞ்சிடும், போற மரியாதை போற என்னன்னு தெரியல என்ன செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் எக்கச்சக்கமான யூதர்கள் வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு கல்லை எடுத்து போடுங்கிறாரு. கல்லை அங்க இருக்கிற யூதர்கள் சொன்னா பரவாயில்ல, யார் சொல்ற? வாசிங்க. வேதம் அழகாய் சொல்லுது, அதை அடையாளப்படுத்துது. யூதர்கள் சொல்லல, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அப்படின்னு வேதத்துல வசனம் இருக்கு. அங்க கூடியிருந்த ஜனங்கள் இல்ல, வேடிக்கை பார்த்த வந்தவங்க எல்லாம் இல்ல, அது மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் தெளிவாய் அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா இவ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தா, அப்படி பாதத்துல உட்கார்ல. பிரியமானவர்களே, நீங்க அப்படியே பாதத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா, அதனால ஞானத்தை முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தி என்ன செஞ்சுக்கோ, சம்பாதித்துக்கோ சொன்னார் இல்லையா. எல்லாரும் இருக்கிறாங்க திரள் கூட்டத்துல, பேசாமையாவது இருக்கலாம் மாட்டா. அவ என்ன சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு, இந்த அறிவு கூடவா அங்க இருக்கிறவங்களுக்கு, இயேசுவானவருக்கு கேட்க அவ எவ்வளவு என்ன செய்ய போறாரு, இவரை பற்றி தெரியும். இவர் அற்புதம் செய்கிறவர், இவர் அதிசயங்களை செய்கிறவர். அங்க வந்து யூதர்கள் சொல்றாங்க, குருடனுடைய கண்ணை திறந்த இவருக்கு அவனை சுகப்படுத்த முடியாதான்னு கேட்கிறாங்கல்ல. இந்த மார்த்தாள் இன்னும் எப்படி இருக்கா, அது கூட மரியாதை இருக்கிறா. அவ என்ன செய்யல, ஒரு வார்த்தை அப்ப சொல்லல. பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி என்னுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று
என்றார். சொல்றாரு, இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசணும்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்களும் பிரியமானவர்களே விசுவாசிக்கணும். தேவனுடைய மகிமையை காண்பதற்காகவே விசுவாசிக்கணும். இப்போ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு, இப்போ நீங்க நீதிமொழியில் 22:4 வாசிங்க. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அது உங்களுக்கு இப்போ புரியும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன் உண்டாம் பிரியமானவர்களே. என்ன பலன் தெரியுமா? நீங்க வேலை பார்த்தா ஒரு சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா? வேலை பார்த்தா கூலி சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா, ஒரு வீட்டில் வேலை பார்த்தா, 100 நாள் வேலைக்கு போனா, எங்க போனாலும் வேலை பார்த்தா என்ன உண்டு? அந்த தாழ்மைக்கும் ஆண்டுடைய பயப்படுதலுக்கும் உள்ள பலன் இருக்கு இல்லையா? அதுக்கு தரப்பட கூலி இருக்கு இல்லையா? அதை சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா. இப்போ ஒரு மகிமையான வேலை வந்துட்டு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு ஒரு மகிமையான வேலை. வாசிங்க, தொடர்ந்து 41 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும். அங்க சீசர்கள் சொன்னாரா, விசுவாசத்தை உங்களுக்கு உண்டாக்குவதற்கு ஏதுவா இருக்குன்னு. இப்ப சூழ்ந்து நிக்கிற, கேள்விப்படுகிற, இன்னைக்கு படிக்கிற, இதை வாசிக்கிற, இதை தியானிக்கிற, இதை கேட்கிற அத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டாகும் பிரியமானவர்கள். விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் சொன்னார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்படியே வந்திருக்கான் பிரியமானவர்களே. அவன் கை கால் எல்லாம் வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க புரியும். அவன் கால்களும் கைகளும் வேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. புது துணியை வாங்கி சுத்தி இருப்பாங்க இஸ்ரவேலர். அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் பிரியமானவர்களே. அநேகர் விசுவாசிகளாய் மாறுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய தேவன் மாற்றும் பொழுது நீங்க அதை சாட்சியாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அதற்கு உங்களை தேவன் அழைத்திருந்திருப்பார். ஆனா நீங்க அவரை என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது, நீங்க புலம்ப கூடாது, நீங்க அவிசுவாசமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை செய்யணும். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டு பண்ணும். சங்கீதக்காரன் சொன்னான், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்யும். அந்த பிரச்சனை நிற்கும் போது அதை சொல்லணும். அந்த பிரச்சனையில நிற்கும் போது சொல்லணும். பிரச்சனை இல்லாத நேரத்துல சொல்லுவது நல்லதுதான். ஆனா அந்த சூழ்நிலையை கடந்து போகும்போது, அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாச வார்த்தை. 4:17 ரோமர் 4:17 வாசிங்க. 16:17 வாசிங்க. ரோமர் புதிய ஏற்பாடு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. 16:17 வாசிங்க. என்ன இருக்கோ? ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் ஆகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு நம்மை அவரை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தானா? தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு இவ்வளவுதான் சத்தியம் பிரியமானது. இந்த சூழ்நிலை சொல்லும் போர் நடக்கு உங்களுக்கு வராது, அறிவு சொல்லும் கற்பப்பை செத்து போயிடுச்சு இனி குழந்தை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, லாசரு செத்து போயிட்டா இனி என்ன செய்ய முடியாது. அறிவு சொல்லும், உலகம் சொல்லும், விஞ்ஞானம் சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க சொல்லுவாங்க இனி வாய்ப்பு இல்லைன்னு. வேதம் சொல்கிறது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். வாசிமா, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை எப்படி விசுவாசித்தானா? அறகுறையா இல்ல, அறகுறையா இல்ல, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இல்ல. அவன் சொல்றான், பவுல் சொல்றாரு, நம்புகிறதுக்கு ஏதும் இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க சொல்லணும், நான் பயப்படேன், இந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும் சொல்லுவீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிற உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உற்றார், உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்களுடைய பணியாளர், உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய உறவுகள் யாருக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை நிச்சயமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் புரியுதா உங்களுக்கு? செய்திக்கு ஆதாரமா நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். என்ன வசனம் வாசித்தோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஒரு நேரம் பிரசங்க நல்லா கேட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிப்போம்னு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நம்ம எல்லாரும் வர்றோம், செய்தியெல்லாம் எப்படி கேட்குறோம்? ரொம்ப ஆர்வமா கேட்குறோம். அதுக்கெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிப்போம்னு நான் சொன்னேன். யோவான் சுவிசேஷம் இப்போ வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 40. நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கிறீங்க என்பதை உங்களுக்கு உணர்த்துறேன், தப்பாக நினச்சிடாதீங்க. இயேசு அவளை நோக்கி, இப்போ உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேரை போட்டுக்கோங்க. இயேசு, நான் என்ன சொல்றேன், பைசோனை நோக்கி, பைசோனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீங்க எல்லாம் இப்ப விசுவாசிக்க போறீங்க, ஆண்டவருடைய மகிமையை காண போறீங்க, ஆண்டவருடைய மகிமையை காண போறீங்க. மரணம் வீட்டுல ஒரு பெரிய மகிமை நடந்துச்சு பிரியமானவர்களே. ஐஸ்வர்யம், கனம், மகிமை அவருடைய கையில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருவியால் ஆகும் என்று தாவீது சொன்னான். அவன் அனுபவிச்சவன், அந்த பாதையில கடந்து வந்தவன் சொன்னான், அதை நிறைவேற்றினார். அவர் தம்முடைய வார்த்தையில ஒரு வார்த்தையும் கீழே விடப்பட மாட்டார். உங்களுடைய வார்த்தையில வந்து பலிக்கும். நீங்க விரும்பும் போது, நீங்க அதை வாஞ்சிக்கும் போது, நீங்க விசுவாசித்து ஒரு ஸ்டெப் முன்னால, எப்படி நான் இனி தேவனுக்கு என்று வாழுவேன் என்று நீங்க நினைக்கும் போது, முடிவெடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, அன்னைக்கு இருந்த ஆசீர்வாதம். அப்ப இருந்து ஒரு பீஸ்ஃபுல், ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். நம்ம பயப்பட மாட்டேன், என்ன இந்த பிரச்சனையில இருந்து என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார், என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார். நீங்க அந்த முடிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம்.